வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் தாவேகாங்கிறது அடிப்படை மக்கள் உணர்வும் அடிப்படை அரசியல் உணர்வும் அற்ற கட்சி. அடிப்படை பதவி உணர்வு தான் அங்கே எல்லாருக்குமே இருந்தது. பதவி உணர்வு காரணமாக அவங்களுக்கு அரசியல் உணர்வு வந்தது. அரசியல் உணர்வு வந்ததுக்கப்புறமா அவங்க ரசிகர்களை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்க. அதுக்கப்புறமா ரசிகர்கள் மூலமாக அவங்க மக்களை போய் ரீச் ஆனாங்க. இதுதான் அவங்களோட பாத்வே. திமுகவுக்கு அது பாத்வே கிடையாது. திமுக மக்கள் உணர்வோடு வந்த கட்சி, மாநில உணர்வோடு வந்த கட்சி. ஓகே, கொள்கை உணர்வோடு இருந்த ஒரு உருவான கட்சி. அதனால் ரெண்டுக்கும் இந்த அந்த ஒப்புமைப்படுத்தி நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஆனால் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ரெண்டும் இருவேறு துருவங்கள்னு சொல்லலாம். அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் பேசினார். உள்ளபடியே மகிழ்ச்சி அந்த அண்ணனுக்காக. ஏன்னா நிறைய அங்கே ரசிகர் மன்றத்தையே புறக்கணிச்சிட்டாருன்னு தான் நான் நினச்சேன். ஒன்று ரெண்டு பேரை உள்ளே சேர்த்துருக்கிறாரு, மற்றபடி இல்லை அப்படின்னு. பரவாயில்ல, ஒரு சில பேர் கொஞ்சம் பேர் ரசிகர் மன்றத்தில் இருப்பாங்க போல். எல்லாமே பிஜேபிக்காரங்க. பதவி மற்ற கட்சியில் பதவி கிடைக்காதவங்கெல்லாம் இங்கே சேர்ந்தாங்க. அப்போது அந்த ரசிகர் மன்ற தலைவர் இன்றைக்கி பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு செஞ்ச தொண்டு காரணமாக, மக்கள் பணி காரணமாக தான் ஓட்டு போட்டாங்க. எங்கள் கால்கள் பயணிக்காத தமிழ்நாட்டின் கிராமமே கிடையாது அப்படி. எவ்வளோ பெரிய பொய் என்ன! தமிழ்நாட்டின் கிராமங்களே கிடையாதுன்னு இப்போ நாங்களாம் இருந்த கிராமத்தில் நாங்கள் உங்களை பார்த்தது கூட கிடையாது. ஸோ நகர்ப்புறத்தில் கூட இங்கே ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும்போது நாங்கள் உங்களை பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணி ஒரு 10,000 பேர் 20,000 பேர் சேர்ந்து இருக்கும்போது லட்சக்கணக்கான பேர் இருக்க மாட்டாங்க விஜய் கட்சியில், விஜயோடைய ரசிகர்களாக. அப்போ ஒரு 100 பேரை ஆர்கனைஸ் ஆனாலே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு தோணும்ல, பண்ணுவோம். அப்போ இவ்வளோ பேரை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, என்ன நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா, அவரோட பிறந்த நாளுக்கு மோதிரம் போட்டு விட்ருக்காங்க. அந்த இது பேப்பரில் வந்திருக்கும், நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நோட்டு புக்கெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சில டைம். இது தவிர அவங்கக்கிட்ட உதவி கேட்டு, பெரிய பணக்காரரு உதவி கேட்டு யாராவது வருவாங்க, ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டியவங்க உதவி கேட்டு வருவாங்க. அவருக்கு மனம் இருந்தால் கொடுப்பாரு, மனம் இல்லைன்னா அந்த வன்னியரசனை வேலை வெட்டி விட்டாருல்ல, இலங்கை ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு பணம் கேட்டப்போ அவர் கொடுக்கல. அந்த மாதிரி அவருக்கு பிடிக்கலன்னா அவர் கொடுக்க மாட்டார். அவ்வளோதான். ஏன் அடிப்படை அரசியல் உணர்வு இல்லைன்னு சொன்னோன்னா, இப்படியெல்லாம் பண்ணதுனால தான். அரசியல் உணர்வு இருக்கிறவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அரசியல் கட்சியில் இருக்கணும்னு இல்லை, ஆனால் எனக்கு தமிழ் உணர்வு இருக்கிறது காரணமாக இலங்கை தமிழர்களுக்குன்னு கேட்டால் நான் ஒரு 5,000 ரூபா சம்பாதிக்கும் போது கூட நான் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ அப்படி